நான் மட்டும் எங்கே போனாலும் ஏன் தான் இப்படி ஏமாறுறனோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஹைட்ரா ஃபேஷியல் 500க்குன்னு போட்டிருந்தாங்க. ஹைட்ரா ஃபேஷியலே பண்ணாதவங்க வந்து இதுக்குள்ளே போனால் இதுதான் போல் ஹைட்ரா ஃபேஷியலு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஹைட்ரா ஃபேஷியலோட நேமும் கெடுக்குறாங்க. ஹைட்ரா ஃபேஷியலுன்றது ஃபுல் ப்ராசஸ்மே வந்து மிஷின் மூலயமா பண்ணுறது. பார்த்தா இவங்க ஹேண்ட்லேயே பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஃபேஷியல் பண்ணிவிட்டு என் பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலு, ஒரு சீரம் இருக்கும், ஒரு பேக் பாட்டில் இருக்கும். இது 3 தான் அவங்க வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே போடுறது. தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டா இதில் பார்த்துட்டு போகிறீங்கன்னா நல்லா சர்ச் பண்ணிவிட்டு போங்க. இந்த வாட்டி வாங்க, அப்போ நாங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு அதை பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல்னு போட்டிங்க? நார்மல் ஃபேஷியல்னே சொல்லியிருக்கலாம்ல. ஹைட்ரா ஃபேஷியல் இது அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, வீட்டுக்கு வந்தோடனே நார்மல் ஆகிடுச்சு. இது ஹைட்ரா ஃபேஷியலே இல்லையே, நார்மல் ஃபேஷியல் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னதுக்கு ஒரு ரிப்ளையும் வரல. இதை சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அப்படின்னு அதனால இப்படியே பண்ணிட்டு ஏமாத்திட்டே இருக்கலாம் அப்படின்னு ஏமாத்தின காசை அவங்களுக்கு எப்படி நிற்கும்னு நினைக்கிறாங்கன்றதும் தெரியல. ப்ராசஸ்லாம் பாருங்கள், படும் கேவலம்னா கேவலம், சரியான கேவலம். எனக்கு அங்கே இருக்கும்போது தெரியல. நார்மல் ஃபேஷியல் போய் பண்ணால் கூட நல்லா தான் பண்ணியிருந்துருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஆக்னி, செம்ம ஆக்னி. உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் பாருங்கள், ஃபேஸ் எப்படி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ அவங்களே பார்த்தாலும் சரி, திருப்பி ஏமாற்றாமல் இருக்கணுன்ற ஒரு ரீசன் தான். யாராவது ஹைட்ரா ஃபேஷியல் பண்ண சலூன்ஸ் வச்சுருந்தவங்க இதை பார்த்தீங்கன்னா உண்மையாலே இப்படி தான் இருக்குமா ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காசை ஏமாத்துறாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட 500ரூவான்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் வச்சிங்கன்னா 10,000 கிட்ட ஆகுது. மறுநாள் மூஞ்சி என்னமோ சொறி பிடிச்ச மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு போய் நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நெக்கு எல்லாம் அலர்ஜி வந்த மாதிரி ரொம்ப ஸ்கின் டேமேஜாக ஆகிடுச்சு. உங்கள் சிஸ்டர் என்ன நிலைமை ஆகிட்டுருக்குன்னு இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு இது மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஆக்னே சரி பண்ணி வச்சு பயத்துலேயே இருப்பாங்க. பண்ண போனேன், ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. ஆனால் நாளே ஹைட்ரா ஃபேஷியல் தான் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய டாக்டர் வந்து ஹைட்ரா ஃபேஷியலை பற்றி. ஹாய் கைஸ், இப்போ வந்து ஏற்கனவே ஹைட்ரா ஃபேஷியலை பற்றி நம்ம பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். இது பார்ட் 2, அங்கே என்னென்ன பண்ணாங்க ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இப்போ இதுலேயுமே வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, என்னவா இருந்துச்சு எல்லாம் டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கிளிப் மாதிரி. ஏன்னா பார்க்காதவங்களுக்கு வந்து பார்க்கட்டுன்றதை வந்து மேலே ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிறத வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்தவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் இந்த அட்ரஸ் என்ன இது என்னன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அப்படி அட்ரஸ் இதெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பார்லர் வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது தெரியும். இதுக்கு மேலே அவங்க நல்லபடியாக அவங்க ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணி பண்ணாங்கன்னா அது அவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி அது அவங்க கையில் தான் இருக்குது. நல்லா கொண்டு போயிட்டாங்கன்னா அது வேறு லெவலு. அவங்க லைஃப்பில் வந்து நம்ம வந்து அவங்க கஷ்டப்பட்டு வச்சதை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது. அவங்க ஏமாத்துனாங்க இப்படி, அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோவில் முழுக்க ஹைட்ரா ஃபேஷியல் பற்றி இப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணாமல் வாக்கு கொடுத்துட்டு வாக்கை வந்து மீறினால தான் நான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணதே. நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அதை நம்ப வச்சு வர வச்சுட்டு அப்புறமா இல்லைன்னு சொன்னனால தான் நான் இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணது. இல்லைன்னா நான் பண்ணியிருக்கவே போகிறதில்ல. நார்மலாக இங்கே போனேன் ஃபேஷியல் பண்ண ஒரு விலாக் மாதிரி தான் இது போயிட்டுருக்கோம். அப்புறம் இந்த அட்ரஸோ இவங்க நேமோ இவங்களை பற்றியோ எந்த ஒரு டீட்டெயிலும் நான் சொல்ல போகிறதில்ல. இந்த மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல் இன்ஸ்டா யூடியூப்ஸில் இந்த மாதிரி ரீல்ஸில் வந்து வரதை நம்பி போகாதீங்க. அப்படின்றது தான் முழுக்க இதுவே. காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஏமாறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வருது. ஓகேவா? நான் மட்டும் எங்கே போனாலும் ஏன் தான் இப்படி ஏமாறுறனோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஹைட்ரா ஃபேஷியல் 500க்குன்னு போட்டிருந்தாங்க. நம்பி போயிட்டு ஏமாந்தது தான். இதை அப்படி வந்து எல்லாரையுமே வந்து ஹைட்ரா ஃபேஷியல்னு ஏமாத்துறாங்க. ஹைட்ரா ஃபேஷியலே பண்ணாதவங்க வந்து இதுக்குள்ளே போனால் இதுதான் போல் ஹைட்ரா ஃபேஷியலு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஹைட்ரா ஃபேஷியலோட நேமும் கெடுக்குறாங்க. ஹைட்ரா ஃபேஷியலுன்றது ஃபுல் ப்ராசஸ்மே வந்து மிஷின் மூலயமா பண்ணுறது. பார்த்தா இவங்க ஹேண்ட்லேயே பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஃபேஷியல் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் தனியாக இருக்கும். அதில் 5 ஸ்டெப்னால் அதில் ஒரு 2 ஸ்டெப் தான் சும்மா ஸ்க்ரப்பு இல்லைனா வேறு எதுக்கோ அந்த 2 ஸ்டெப்புக்கு மட்டும் அதுலேருந்து சும்மா யூஸ் பண்ணிவிட்டு அதை போய் ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த பார்லருக்கு வர வச்சுட்டு திருப்பி உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து அடுத்த வாட்டி வரும்போது ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க
அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டா இதில் பார்த்துட்டு போறீங்கன்னா நல்லா சர்ச் பண்ணிட்டு போங்க. நானும் அந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா 1க்கு 10 தடவை ஹைட்ரா ஃபேஷியல்னால் என்ன எல்லாம் சர்ச் பண்ணிட்டு தான் நான் அந்த பிளேஸ்க்கே நான் போனேன். ஆனால் அங்கே வந்து போயிட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க. பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, உட்கார வச்சாங்க, கம்பல் கழட்ட சொல்ல, செயின் கழட்ட சொல்ல, அப்படியே அதோடுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க ஒர்க்கு முடியணுன்றதுக்காக வேக வேகமாக அப்படியே பண்ணாங்க. கம்பல் கலந்து தானாக உளுந்துடுச்சு. அப்புறமா எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பிளேஸ் தான், அதை ப்ராப்பராகவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே அந்த இப்போ ஒரு பவுலில் வந்து கை விட்டு பண்ணுறாங்க பாருங்கள், அதுலேயே தான் கடைசி வரைக்கும் பண்ணுறாங்களே. புரியுதா? அது நம்மளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியலை. நான் படுத்திருந்தனால தெரில. நான் வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கே அது தெரிஞ்சிச்சு. அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் கிளென்சிங் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுறாங்க போல், கிளென்சிங் ஹேண்டில் தான் இருக்கும்னு நான் ஹைட்ரா ஃபேஷியலில் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு 2 இதுக்கு தான் மிஷின் வச்சாங்க. அந்த கப்பிங்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கு மேலே ஒரு எல்இடி அதான் ஒரு லைட் போட்டு ஒரு மாஸ்க் மாதிரி வைப்பாங்க, அதுவும் வைக்கல. ஏன்னு கேட்டால் நீங்கள் அடுத்த வாட்டி வாங்க, அப்போ நாங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு அதை பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல்னு போட்டிங்க? நார்மல் ஃபேஷியல்னே சொல்லியிருக்கலாம்ல, ஹைட்ரா ஃபேஷியல்னு ஏன் போட்டிங்க? என்னன்னா நான் போனதும் லேட்டு, சரிங்களா? ஒரு 7 மணிக்கு போனேன். அதுக்கடுத்து சரி நாங்கள் இங்கே போகிறதாவே ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு கூட்டம் இருந்தாங்க, ஒரு 4 பேர் இருந்தாங்க போல். ஏன்னா ஷாப்பும் சின்னதுனால அவங்க உள்ள ஒரு 4 பேரோ 2 பேரோ இருந்தாங்க. 2 பேர் உட்காந்துருந்தாங்க, 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க போல். அதுக்கடுத்து அவங்க வெளியே வந்த பேர் அவங்கக்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லாதாம்மா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்போனா நம்மளும் பண்ணலான்னு தான் உள்ளே போயிட்டு, மணி வந்து அப்போமே நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 10 மணியோ 9:30 மணியோ எனக்கு சரியாக தெரியல. லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் பார்த்தா எப்படின்னா நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ண, ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தால் எப்படி எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது தவிர ஹைட்ரா ஃபேஷியல் இல்லை. ஹைட்ரா ஃபேஷியல் நம்பி இந்த மாதிரி பிளேஸில் கம்மியாக போடுறாங்கன்னு போயிடாதீங்க. அப்படி ஹைட்ரா ஃபேஷியல் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஃபுல்லாக கேட்டுட்டு போங்க. ஃபுல்லாக மிஷினில் தான் பண்ணுவீங்களான்னு கேட்டு போங்க. நான் இதை வந்து சரி என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, நான் அங்கேயும் கேட்டேன், என்ன ஹைட்ரா ஃபேஷியல்னால் மிஷினில் அந்த கப்பிங்லாம் இல்லையே நான் கேட்டேன். கேட்டதுக்கு அடுத்த வாட்டி வாங்க, நெக்ஸ்ட் டைம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தனியாக பே பண்ணணும். ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுப்போம். சரின்னு சொல்லிட்டு நானும் டைம் ஆகுதுன்னு கிளம்பி வந்துட்டேன். வந்த பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பிரைட் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்கிறேன். இது ஹைட்ரா ஃபேஷியல் இல்லை, நார்மல் ஃபேஷியல் தான். அதோட நான் வெளியே வந்துட்டேன். நார்மல் ஃபேஷியல் பண்ணாலே ஃபேஸ் வந்து பிரைடாக தான் இருக்கும். உள்ளேயே ஒரு வாட்டி கேட்டேன், என்ன இது ஹைட்ரா ஃபேஷியல் இல்லையேன்ற மாதிரி, கப்பிங்லாம் பண்ணலையேன்றது. அதோட எனக்கு வெளியே வந்தும் கேட்கணும் டைம் ஆயிடுச்சுன்றனால போயிட்டேன். அதுக்கடுத்து வீட்டுக்கு போயிட்டும் நைட்டு வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன் என்னங்க இப்படி ஹைட்ரா ஃபேஷியல்னு சொன்னீங்க, ஆனால் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, வீட்டுக்கு வந்தோடனே நார்மல் ஆகிடுச்சு, இது ஹைட்ரா ஃபேஷியலே இல்லையே, நார்மல் ஃபேஷியல்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னதுக்கு ஒரு ரிப்ளையும் வரல. இதை பற்றி சொல்லி இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு ஆட் மாதிரி இதை கொடுத்துருந்தாங்க. 10 ருபீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஐப்ரோ பண்ணுறோம், ஹைட்ரா ஃபேஷியல் 500க்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதை நம்பி தான் போனோம். இதே மாதிரி திருவெற்றியூர் கிட்ட என்னென்னா 1 ரூபிக்கு ஐப்ரோ பண்ணுறோம், 100 ருபீஸ்க்கு ஃபேஷியல் பண்ணுறோம், அப்புறமா ஹேர் கட்டு 199 அந்த மாதிரி, ஹைட்ரா ஃபேஷியல் 3000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே உண்மையாகவே அங்கே பண்ணி கொடுத்தாங்க. அங்கேயுமே நான் போய் தான் இருக்கேன், அங்கேயும் போயிட்டு ஐப்ரோ ஃபேஷியல் பண்ணேன். ஆனால் இவங்க சும்மா ஏமாத்துறதுக்காக ஹைட்ரா ஃபேஷியல்னு நேமை யூஸ் பண்ணிவிட்டு ஏமாற்றி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி நிறைய பேர் போகிறீங்க. தயவு செஞ்சு ஹைட்ரா ஃபேஷியல் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு போங்க. சும்மா இப்படி போட்டுட்டு யாருக்கும் தெரியாது அப்படின்னு அதனால இப்படியே பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்களா? எந்த ரீசன் தெரில, எவ்வளோ தைரியமாக ஹைட்ரா ஃபேஷியல் நேமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படி வந்து சாப்பாடு கடையில் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போய் பார்க்கும்போது க்ளீனாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி சலூன்ஸ்லேயுமே கண்டிப்பாக வரணும். அவங்க சொன்ன இது தான் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு அந்த மாதிரி வந்தால் தான் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களாம் திருந்துவாங்களே.
ஏமாத்தின காசை அவங்களுக்கு எப்படி நிற்கும்னு நினைக்கிறாங்கன்றதும் தெரியல. நான் இப்போ ஹைட்ரா ஃபேஷியல்னு தெரியாதவங்க வரவங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல்ன்றதே இப்படி தான் இருக்கும் போலன்னு அந்த ஹைட்ரா ஃபேஷியலோட நேமும் கெடுக்குறாங்க. இப்போ இந்த ஆடை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போட்டிருந்தார்ல, அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி கேட்டேன், ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி ₹10 ஹைட்ரா ஃபேஷியல் 500 போட்டிருந்தீங்க, ஆனால் அங்கே போனால் அந்த ஃபேஷியல் பண்ணலை, நார்மலாக பண்ணிவிட்டு அந்த ஃபேஷியல்னு சொல்கிறாங்க ப்ரோன்னு நான் போய் கேட்டேன். இல்லைம்மா இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் முடிஞ்சிருக்கும் அதனால அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்கன்னாங்க. இல்லை ப்ரோ நான் ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு தான் போனேன், ஆஃபர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் ஹைட்ரா ஃபேஷியல் தான் இதை சொல்லி நான் அத்தனை வாட்டி கேட்டதுக்கும் இதுதான் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறாங்க, என்னன்னு கேளுங்க, இந்த மாதிரி பண்ணுறனால உங்கள் ஐடிக்கும் கெட்ட பேர் வரும் அப்படின்னோடனே இந்த மாதிரி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் போய் கேட்குறேம்மா அப்படின்னாரு. கேட்டுட்டு அப்பா அவர் சொன்னார், அவங்க வந்து உங்களுக்கு தனியாக ரிப்ளை பண்ணுவாங்கம்மா, நான் ஏற்கனவே மெசேஜ் பண்ணேன்னு சொன்னால அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கம்மா, நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் தெளிவாக, இந்த மாதிரி நைட்டு நான் வந்தோடனே மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி இது ஹைட்ரா ஃபேஷியலே ஏன் இப்படி ஏமாத்துறீங்க நான் கேட்டேன் அப்படின்னதுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லைன்னு அவர்கிட்ட சொன்னதை அவர் சொல்லியிருப்பார் போல், அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் திருப்பியும் அவங்க உங்களுக்கு இப்போ ரிப்ளை பண்ணுவாங்கன்னாங்க. நான் திருப்பி பண்ணேன், அதுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணலை. இந்த ஃபேஷியல் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஹைட்ரா ஃபேஷியல்ன்றது ஃபுல்லாக மிஷினில் பண்ணுறது, அதனால் வந்து தெரியாமல் நிறைய பேர் போய் ஏமாறுறாங்க ப்ரோ. நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கேட்டு திருப்பி விசாரிச்சுட்டு வீடியோ நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் போடுங்க. ஏன் இதை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல் அந்த மாஸ்கெல்லாம் ஃபேஸில் வச்சு காட்டினால தான் நாங்கள் கேட்குறோம், இல்லை நான் போய் வந்து கேட்க போகிறதில்ல. ஹைட்ரா ஃபேஷியலே இது கண்டிப்பாக இல்லை, ஏன்னா ஹைட்ரா ஃபேஷியலுக்கு வந்து ஃபுல்லாக மிஷினில் இருக்கணும், அதுக்கடுத்து அந்த மாஸ்க் போடுவாங்க, அதுவும் நீங்கள் அந்த வீடியோவில் காட்டியிருக்கீங்க, ஆனால் அப்போ காட்டினதே இல்லைன்றாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? அதுக்கு ஏன் இந்த நேம் யூஸ் பண்ணுறாங்க? வந்து பண்ணிவிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இதுதான் இருக்கும் போல் அப்படின்னு அவங்க பண்ணுற ப்ராசஸ்லாம் பாருங்கள். படும் கேவலம்னா கேவலம், சரியான கேவலம். எனக்கு அங்கே இருக்கும்போது தெரியல, வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த ஃபேஸை ஒழுங்காக கூட துடைக்காமலேயே மூக்கில் வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன இதில் அப்படி பண்ணுறாங்க? எனக்கு செம்ம பெயின். என்ன சரி, நான் அப்போ கூட என்ன நினச்சேன், மிஷின் தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே பண்ணலை. எப்படி சொல்கிறது, நார்மல் ஃபேஷியல் போய் பண்ணால் கூட நல்லா தான் பண்ணியிருந்துருப்பாங்க. இவங்கக்கிட்ட போய் தண்டம் அழுந்தது தான் மிச்சம். சும்மா கொடுத்துட்டு சும்மா வரலாம். அதுக்கடுத்து பெரிய இஷ்யூவே என்னன்னா, ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி ஸ்கின், எனக்கு செம்ம ஆக்னி. இது யூஸ் பண்ணாங்கப்பா, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஜில்லுன்னு இருந்துச்சு. இன்னொன்று இதுலேயே அது ரவுண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அடுத்த அப்படியே வீடியோ ரன்னாவை பார்ப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நான் என்ன சொல்கிறேன், அவங்க பண்ண சர்வீஸ் ஓகே, எல்லாமே ஓகே, எல்லாம் ஓகே, நீ பண்ணுறது இதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு, அதை விட்டுட்டு ஏன் இந்த நேம் சொல்கிற? இதை நம்பி தானே நான் வந்து திருவொற்றியூர்லேருந்து அங்கே போனேன், சரிங்களா? நீ போடலைன்னா நாங்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகிறோம்? ஏன் அப்படி ஏமாத்துற? ஹைட்ரா ஃபேஷியல்னு அந்த அண்ணன்ட்டையும் நான் சொன்னேன், நான் அங்கேயே நான் கேட்டேன், வீடியோ எடுக்கிறேன், நான் யூடியூப்பில் போடுவேன்னு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி சம்பவம் ஆகும்னு நான் நினைக்கல. எங்கே போனாலும் எனக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. போன வருஷம் அப்படி தான் சில் பிரேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு பாதி ஹேரை கட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ போய் பாதி ஹேரை அவங்களே கட் பண்ணிட்டாங்க, வீடியோ கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, நம்மளுக்குன்னு வருவீங்களாடா எங்கே இருந்தாலும், அந்த மாதிரி தான் இருக்குது இப்படி. ஆனால் தெரிஞ்சவங்க வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சனால நான் இது பண்ணுறேன், தெரியாதவங்க வந்து இதுதான் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஃபேஷியலே இது வரைக்கும் பண்ணாதவங்க வந்து இதுதான் ஃபேஷியல் அப்படின்னு கூட நினைப்பாங்க. எவ்வளோ வந்து அப்படியே வலிக்கு உயிர் போது இந்த இதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணும்போது. ஏன்னா சேரும் ஒரு ப்ராப்பரான சேர் இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா சாஞ்சி படுக்க வச்சுட்டு பண்ணால் தான் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கும். ரொம்ப வலிச்சு மூஞ்சி ஏன் ஏற்கனவே ஆக்னி ஸ்கின்னு ரொம்ப கேவலமாக பண்ணி, இன்னும் அந்த வீடியோவும் வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் வரும், செக் பண்ணி பாருங்கள். பார்த்தா ரொம்ப கேவலமாக பண்ணாங்க. எல்லாமே வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன் இவங்க இப்படி ஏமாத்துறாங்கன்றதும் தெரியல. இவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. பண்ணியும் இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிற காசை அவங்க நிலைக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏமாத்துறோன்றது அவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக. என்னென்னா ஃபேஷியல் முடித்தோடனே நம்ம எப்போவுமே ஒரு ஆலிவேரா ஜெல்லவோ ஒரு சீரமோ போடணும். இவங்க அது எதுவுமே போடாமல் என்ன பண்ணுறாங்க, என்னது
இங்கேருந்து அவங்க பிளேஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னல சின்ன பிளேஸ் அப்படின்றனால அதனால என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அங்கே எழுந்திரிச்சி உட்காருங்கன்னாங்க. கொஞ்சம் பேக் போட்டிருக்கும் போது எழுந்திரிச்சி உட்காந்தேன். அதை இது பண்ணோன்னே என்ன பண்ணுறது, சீரம் இது மாதிரி அப்ளை பண்ணல, எதுவுமே அப்ளை பண்ணல. அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு சீரம் அப்ளை பண்ணி நானே கேட்கும்போது என்ன பண்ணாங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ அங்கே வச்சுருந்தாங்க. அந்த என் பின்னாடி மேலே இருக்கும், என் பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலு, ஒரு சீரம் இருக்கும், ஒரு பேக் பாட்டில் இருக்கும். இது 3 தான் அவங்க வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே போடுறது. சரிங்களா? அப்புறமா இந்த இப்போ ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற மிஷினு. இதுக்கப்புறம் ஒரு ஜில்லுன்னு ரவுண்டாக ஒரு மிஷின் மாதிரி வச்சா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. புரியுதா? இதையே தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு, இது பேர் ஹைட்ரா ஃபேஷியலாம். நான் சீரம் கேட்டோன்னே சீரம் வந்து கொடுக்குற மாதிரி அவங்க கையில் வச்சாங்க என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து நான் கேஷ் எடுத்துகிட்டு இருந்தேன், நான் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன், டைம் ஆகிடுச்சுன்னா. அப்போதைக்கு வந்து என்ன சீரம் போடலேன்னு கேட்கவும் அதோடய போடுறதுக்கு எடுத்தாங்க. நான் அதுக்குள்ளே இருந்தாங்கன்னு கேஷ் கொடுக்கவும் அந்த சீரம் போட்டுட்டு கேஷ் வாங்கணும் கூட இல்லை. அந்த சீரம் வந்து உடனே ஒரு டவலில் தொடச்சிட்டு கேஷ் வாங்கிக்கிட்டாங்க. அந்த சீரம் போடாதனாலேயோ என்னமோ ஃபுல்லாக ஆக்னி, செம்ம ஆக்னி. உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் பாருங்கள், ஃபேஸ் எப்படி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஹைட்ரா ஃபேஷியல்னு ஏமாற்றி எதுக்கு இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல. நான் ஃபேஷியல் தான் பண்ணுறேன், ஃபேஷியல் 500க்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லி அந்த ஃபேஷியல் நேமையும் கெடுத்து எனக்கு மனசே ஆறல. ஏன் எதனால் நல்லாவே தெரிஞ்சும் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியலை. இந்த வீடியோ அவங்களே பார்த்தாலும் சரி, திருப்பி ஏமாற்றாமல் இருக்கணுன்ற ஒரு ரீசன் தான். யாராவது ஹைட்ரா ஃபேஷியல் பண்ண சலூன்ஸ் வச்சுருந்தவங்க இதை பார்த்தீங்கன்னா உண்மையாலே இப்படி தான் இருக்குமா ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறவங்க யாராவது பார்த்தீங்கனாலும் அங்கேயே கேளுங்க, இப்படி ஏமாத்தாதீங்கன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள். காசை ஏமாத்துறாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட 500ரூவான்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் வச்சிங்கன்னா 10,000 கிட்ட ஆகுது. அதுக்கு நீ ஃபேஷியல்னு சொல்லிட்டு சம்பாரிச்சிட்டு போ. ஏன் இப்படி ஏமாத்துறேன்னு தான் என்னோடய கேள்வி. நான் இந்த வீடியோவை அங்கே வந்து இந்த மாதிரி சொல்லணும் இது மாதிரின்னு நினச்சிலாம் எடுக்கல. நல்லா இருக்கும், இது ஒரு ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லிட்டு தான் வீடியோவாக நான் எடுத்துனே நல்ல இதாக போடணுன்னா. ஆனால் எனக்கு இப்படி ஆகும் நான் சத்தியமாக நினைக்கல. எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, ஆக்னியே நிறையா வந்தது தான். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்னியே இல்லாமல் வச்சுருந்தேன். மறுநாள் மூஞ்சி என்னமோ சொறி பிடிச்ச மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு போய் நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. சண்டையும் போட முடியாது, நம்ம போனதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தனால தான் இது ஹைட்ரா ஃபேஷியல் இல்லைன்னு தெரியுது. நிறைய பேர் அந்த நேம் மட்டும்தான் ஹைட்ரா ஃபேஷியல் நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சு இது மாதிரி போய் நம்பி பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி ரொம்ப ஹாஷாக பண்ணுறனாலேயே வந்து நான் வீடியோவை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்டணுன்றதுக்காகவும் ஓட்டியும் விடலை, ரொம்ப ஸ்லோவாக காட்டல. அவங்க பண்ணுறதையே தான் நான் காட்டியிருக்கேன். எவ்வளோ அவங்க பண்ணும் போதே பாருங்கள், அவ்வளோ இதுவாக இருக்கும், வேக வேகமாக பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அடுத்த வாட்டி இவங்க ஏமாற்றாமல் இருந்தால் போதும். எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன இதுலேருந்து சொல்ல வரீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் இந்த பிளேஸில் போய் ஏமாந்துருக்கீங்களா யாராவதுன்றதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு நேரடியாகவே கேளுங்க போய். ஏன்னா நீங்கள் பண்ணது ஹைட்ரா ஃபேஷியலே இல்லை. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்னொரு வாட்டி மாட்டக்கூடாது. நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு வருஷம் போய் ஒரு இதில் மாட்டுற மாதிரி ஆகிடுது. போன வருஷம் ஹேரு, இந்த வருஷம் ஃபேஸுன்ற மாதிரி ஆகிடுச்சு. என்ன இப்படி ஏமாத்துற ஒன்றுன்னு என்ன முக்கியமான விஷயம்னா, அவங்க ரொம்ப ஆஷாலாம் பேசலை. அவங்க காலிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவ்வளோ இதில் இருந்தாங்க. இருந்து கூட நார்மலாக சிரித்து பேசிட்டு நல்லபடியாக தான் இருந்தாங்க. நான் அவங்கள தப்பே சொல்லலை. அவங்க நம்மக்கிட்ட நல்லா தான் பேசினாங்க, நல்லா தான் இது பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஹைட்ரா ஃபேஷன் ஏமாத்துறது மட்டும்தான் அவங்க மேலே தப்பு. அவங்க பார்லரை நல்லபடியாக ரன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சொன்ன மாதிரியே இது பண்ணிவிட்டு இனிமேல் ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லி கூட முடிஞ்சுக்கலாம். ஒரு 100 பேர் கூட 50 பேருக்கு கூட ஹைட்ரா ஃபேஷன்ன்றதை பண்ணிவிட்டு அவங்க பார்லர் ஃபேம் ஆனப்பற இல்லை ஆஃபர் முடிஞ்சிச்சுன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் ஏமாத்தினது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஃபேஸை பாருங்கள் என்ன நிலைமை ஆயிட்டுருக்குன்னு. இதுக்கு மேலேயும் பார்த்துட்டு இது மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஆக்னியை சரி பண்ணி வச்சு பயத்துலேயே இருப்பாங்க. ஹைட்ரா ஃபேஷியல்னே பண்ணுறது எதுக்குன்னா, ஆக்னி இன்னும் நல்லா போகும்னு நிறைய டாக்டர்ஸ் நிறைய இது வந்து யூடியூப்பில் வந்து நான் பேசி பார்த்துருக்கேன்.
ஆக்னிஸ்லாம் போகும், இன்னும் ஸ்கின்னை வந்து கிளியர் ஆக்கி கொடுக்கும், பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். ஏன்னா ஆக்னி வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து டல் ஆகிட்ருக்கும், அதனாலே ஹைட்ரா ஃபேஷியல் தான் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய டாக்டர் வந்து ஹைட்ரா ஃபேஷியலை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு. அந்த ஒரு ரீசன்னால தான் டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆக்கி கொடுக்கும் அப்படின்னு ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் நான் போய் ஹைட்ரா ஃபேஷியலே பண்ண போனேன். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. ஆனால் அதையும் சொல்லி தான் சொன்னாங்க, ஹைட்ரா ஃபேஷியல் வந்து கரெக்டான மிஷினில் பண்ணலைன்னா ப்ராப்ளம் வரும்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கும் 2,000 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னாங்க. ஒரு 2,000 ரூபா, ஆனால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. 2,500 3,000 ரூபாய்க்கு பண்ணுறதுல வந்து. ஆனால் எப்படி சொல்கிறது, அப்படி கூட இவங்க பண்ணலை. அந்த ஹைட்ரா ஃபேஷியலே இல்லாமல் நார்மல் ஃபேஷியல் பண்ணது தான் இப்போ உண்மையான ப்ராப்ளமே. இன்னும் இதை பேச ஏன்னா எனக்கு மனசே ஆறலை. நான் இதை வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா சொன்னதே தான் சொல்லியிருப்பேன். எனக்கு மனசே ஆறலை, இதுதான் உண்மை. சொல்கிறதுனே தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் இது பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யாராவது போய் ஏமாறக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அக்காவோ சிஸ்டர்ஸோ யாருமே எப்படி சொல்கிறது, எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் இதுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு நல்ல இடத்துல காசு கூட போனாலும் நல்ல இடத்துல போய் பண்ணுறதுக்கு, நல்ல இடத்துல போய் பண்ணுங்க அப்படின்றதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைனா பண்ணி ப்ராப்ளம் ஆக்குறதுக்கு இப்படியே உங்கள் ஃபேஸை வச்சுக்கோங்க, நான் இதுவே ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்றதும் சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய ஃபேஸு, நெக்கு எல்லாம் அலர்ஜி வந்த மாதிரி ரொம்ப ஸ்கின் டேமேஜாக ஆகிடுச்சு. உங்கள் சிஸ்டர், கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது நீங்கள் பார்க்குறவங்க வந்து ஒரு பாய்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. அதுவே நீங்கள் ஒரு பொண்ணாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஹைட்ரா ஃபேஷியல், நார்மல் ஃபேஷியல் ஏதாவது லோ பட்ஜெட்டில் இருந்தால் போய் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போடுறத பார்த்துட்டு போய் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கே பண்ண பிறகு ஃபோட்டோஸ் வந்து இப்படி தான் இருந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபஸ்ட்டு போனதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். செம்ம ஆக்னி, என்னால் தாங்கவே முடியல. இதை எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி டேன் ஆகிருக்க மாதிரியும் இருந்துச்சு ஃபேஸு. அந்த ஃபஸ்ட்டு இருக்க வீடியோவில் இருக்க ஃபேஸ் கூட பாருங்கள், இப்போ பாருங்கள் ரொம்ப டேன் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நான் பேசி உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன்ல அதுலேயுமே பாருங்கள் ஃபேஸ் வந்து நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் போடுறேன். ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டு போடலாமா வேணாமான்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உட்காந்தும் பேசிட்டு அதுக்கடுத்து இப்போ போடுறதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது திருப்பி பார்த்தேன். திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு தோணுச்சு. எதுக்குன்னா ஃபேஸ் நல்லா பார்த்தா டேனும் ஆகிருக்கு. தயவு செஞ்சு யாரும் இப்படி போய் மாட்டாதீங்க. ஹைட்ரா ஃபேஷியல் கம்மி ப்ரைஸில் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு இப்படி போய் யாரும் மாட்டாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.